வணக்கம், நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறுமுகை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைடல் மென்ஸ் மேக்கப் ஷாப்புங்களை தான் நான் நின்றுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா M4 மென்ஸ் ஹேர் கட் ஷாப் தான். இந்த ஷாப்பில் வந்து இப்போ வந்து அவர் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, எப்படி வந்து ஹேர் கட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் மேக்கப்பும் பண்ணுறக்கூடிய அந்த மெத்தடும் அவர் சொல்ல போகிறாரு. இந்த வீடியோ நிச்சயமாக ஆண்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. சரி வாங்க. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. உங்கள் பேருங்க ப்ரோ? வேணுகோபால். ப்ரோ ரொம்ப எங்கே இருக்கீங்க? ஆனால் சூப்பராக உங்களுடைய ஷாப் லொக்கேஷன் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட க்ரியேட்டிவிட்டி. அப்படிங்களா ப்ரோ? நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க இந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணி? இப்போ தான் ஒரு 3 மாதம் ஆச்சு. 3 month ஆச்சு. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடித்தமான முறையில் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான ஹேர் கட் வந்து நீங்கள் பண்ணுவீங்க? நான் எல்லாமே, நான் ஃபோட்டோ எல்லாமே, ஓகே, ஃபயர் கட் எல்லாமே, நான் ஸ்டெட் எல்லாமே பண்ணுறேன். இதோட பார்த்தீங்கன்னா ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் மென்ஸ்க்கு வந்து, அதாவது மாப்பிள்ளைக்கு வந்து நீங்கள் பிரைடல் மேக்கப்பும் பண்ணுவீங்க? பண்ணுறேண்ணா. ஓகே, கண்டிப்பாக பண்ணிட்டு. ஸோ எவ்வளோ நேரம் கால அவகாசம் எடுத்துப்பீங்க? டைம் வந்துட்டு எவ்வளோ டியூரேஷன் எடுத்துப்பீங்க ஹேர் கட்டுக்கானே இல்லை பிரைடல் மேக்கப்புக்கு? நான் பிரைடல் மேக்கப் அவங்க கேட்குற இதில் பட்ஜெட்லேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்டார்டிங் வந்து 1500லேருந்துண்ணா. 1500லேருந்து 7000 வரைக்கும் இருக்குண்ணா. 7000 வரைக்கும். ஆனால் நீங்கள் ஒருத்தர் தான் பண்ணுறீங்களா? நான் ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போய்க்கிறாங்க பண்ணிட்டு. இப்போ வந்து ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஹேர் கட் பண்ணலாம்? நான் அவர் வந்து ஃபேட் கட் கேட்குற சைடில் வந்து வி வர மாதிரி. ஓகே ப்ரோ. அதான் நான் அவர் வேறு இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு, இன்ஸ்டா ஐடியில் வீடியோ பார்த்துட்டு ஃபயர் கட் பண்ணணுங்கிறாரு. ஃபயர் கட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி? ஓகே ஓகே, நல்லா ஃபயர் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஷாப் லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சார்? இங்கே சிறுமுகை 4 ரோடு TMB பேங்க் ஆப்போசிட்லண்ணா உங்களோட ஷாப். ஓகே, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்? 6382067500. ஓகே, ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா அங்கே கால் பண்ணால் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சண்டே கூட்டமாக தானே இருக்குது. சரி, நீங்கள் ஒரு ஆள் தான் இங்கே? இல்லை, அதான் பசங்க இருக்காங்க, ஊருக்கு போய்க்கிறாங்கண்ணா. இப்போ நீங்கள் ஹேர் கட் பண்ணிவிட்டு என்னுடைய டெக்னிக் அப்படியே லைட்டாக பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஹேர் கட் பண்ணால் எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிங்க? நான் 10 நிமிஷம் தானே. 10 மினிட்ஸில் முடிச்சுடுங்க. எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? எக்ஸ்பீரியன்ஸு 2 இயர். 2 வருஷத்துல இப்போ நீங்கள் ஹேர் கட் பண்ணுறீங்க இல்லைங்களா? நேர் கோணே எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட் எடுத்து. ப்ரோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கு நேர் எடுத்துட்டு இருக்கிறேண்ணா. நேர் அவரோட நேர் தப்பாக இருக்குது. ஓகேங்க, அதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாமே நீங்கள் பண்ணிடுவீங்க? நேர் அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, ஃபஸ்ட் எடுத்தால் நேர் பாருங்க. ஓகே, ஸோ வேறு மாதிரி வச்சுருக்காரு. ஸோ இந்த ஃபயர் கட்டிங்கில் வந்து இந்த மாதிரி பண்ணால் தான் கரெக்டாக பண்ண முடியுமா? நான் கட்டிங்க்கு ஃபயர் கட்டிங்க்கு சம்மந்தமே இல்லைண்ணா. ஓகேங்க, நம்ம சிசரில் வெட்டுறது ஃபயரில் கட் ஆகுது. ஓகேங்க, அவ்வளோதாண்ணா. ஷாப் வந்து என்ன டைம்லேருந்து இருக்கிற ஒர்க் ஆகும்? நான் 7:30 to 9. கஸ்டமர் மேக்ஸிமம் க்ளோசிங் டைம் சொல்ல முடியாது, நான் கஸ்டமர் வரும்போது இருக்கணும். உங்களுக்கு ஏஜ் எவ்வளோ இருக்கும்? எனக்கு ஏஜ் 21. 21லேயே வந்து இந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க பிஸ்னஸ் மைண்டில். நிறைய பேர் உங்களை பார்த்து கற்றுக்கணும். நான் இவருக்கு 0 போடல, நான் 0.5 தான் போடுறேன். ஓகே. நிறைய ஹேர் கட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பசங்க கேட்குற மாதிரி அவங்க வெட்ட தெரியறதில்ல, வெட்ட மாட்டேங்கிறாங்க. வயசானவங்க. ஆமாம், ஸோ அவங்களுக்கு ஒரே கட்டிங் தான் தெரியும், மட்டும் தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க, அப்போ பசங்க வந்து உங்களுக்கு நிறைய தேடி வராங்களா? எல்லாருமே இங்கே தானே பசங்க. அப்படிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், ஸ்டைலாக ஹேர் கட் பண்ணணும். அந்த ஒரு ஏஜில் வந்துட்டு ஹேர் கட் பண்ணுறதுல ரொம்ப ரசிக்கும். இப்போ 0 போட்டோம், அதையும் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே ப்ரோ.
மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் உங்கள் ப்ரைடல் மேக்கப்புக்கு வந்து இன்வைட் பண்ணாங்கன்னா நீங்கள் அங்கேயே போய் பண்ணி தருவீங்களா? அங்கேயே பண்ணிக்கலாம். பண்ணி தருவீங்களா? முன்னாடியே உங்களை புக் பண்ணுவாங்க? ஆமாண்ணா, டேட்டெல்லாம் சொல்லணும்ண்ணா. இப்போ வரைக்கும் எவ்வளோ ப்ரைடல் மேக்கப் பண்ணிருக்கீங்க மென்ஸுக்கு? இப்போ வரைக்கும் ஒரு 6 பண்ணியிருக்கணும். இப்போது ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து. சரி. மேக்ஸிமம் எல்லாம் ஷாப்புக்கே வந்துடுவாங்கண்ணா. அங்கே மண்டபத்தில் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் தான் அங்கே பண்ணுவாங்க. பாய்ஸ்னால் இங்கேயே பண்ணிக்குவாங்க எல்லோரும். ஸோ அது எப்படி ப்ரோ, நீங்கள் ப்ரைடல் மேக்கப் மட்டும் பண்ணுவீங்களா இல்லை பெடிக்யூர் மெனிக்யூர் இதெல்லாமே நீங்கள்? பெடிக்யூர் மெடிக்யூர் இல்லைண்ணா. பாய்ஸ் மேக்ஸிமம் பெடிக்யூர் மெடிக்யூர் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்கப் பண்ணும்போது அவங்களுடைய ஃபீமேலுக்கு ஆகிற மாதிரி அவன் மேலுக்கும் நல்ல ஒரு லுக் கொண்டு வந்துருக்கீங்களா? கலரிங்கில் எப்படி நான் கேட்குறீங்க நீங்கள்? இல்லை, நல்லா அட்ராக்டிவாக ஃபீமேலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி மேலுக்கும் நீங்கள் வந்து அட்ராக்டிவாக கொண்டு வந்து அதை அவங்க சூஸ் பண்ணுற பட்ஜெட் பொறுத்து 7,000 வரைக்கும் எடுத்தால் கொஞ்சம் நல்லா லுக்காக கொண்டு வந்துடுவீங்க இல்லைங்களா? அவங்க யூஸ் பண்ணுற பட்ஜெட்டில் தான் அவங்க இதே இருக்குண்ணா. அவங்க கேட்குற மாதிரி வரும். இப்போ நம்ம 150 ரூபாய் ஸ்டார்டிங் ஃபேஷியல் 150 ரூபாயிலேருந்தே இருக்குது. 150 ரூபாய்க்கு இதுக்கே ஃபேஷியலுக்கு மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஹேர் வந்துட்டு ஒயிட் ஆகிட்டு இருக்காங்க. ஒயிட்டுக்கு நீங்கள் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது சொல்ல முடியுங்களா ப்ரோ? நான் ஒயிட்டுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. ஒரு டிப்ஸும் இல்லைங்களா? ஒயிட் ஹேருக்கு ஒன்றுமே இல்லைண்ணா. நீங்கள் வேறு எதாவது கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். முடி வந்து ஸ்ட்ரென்த் ஆகணும், க்ரோத் அதிகமாக கிடைக்குண்ணா. உங்களுக்கு ஸ்ட்ராங்னஸ் இந்த அவனை மாதிரி முடியெல்லாம் படுத்துட்டு இருக்கிற முடியெல்லாம் நல்லா க்ரோத்தாக நிற்கணும்.
முன்னாடி அவர் முடி இருந்ததுக்கு இப்போவும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்துட்டீங்க. ஸோ பசங்க இந்த கட்டிங் வந்து ரொம்ப ரசிக்கிறாங்களா அப்போ? சின்ன பசங்க எல்லாருமே இந்த கட்டிங் தான் விரும்புகிறாங்க. ஸ்கூல்லையே துரத்தி விட்றாங்கண்ணா. எல்லாரும் இந்த மாதிரி தானே ஸ்டைலாக பண்ணுறானுங்க. அப்படிங்களா? ப்ரோ எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். இப்போ இவ்வளோ டெக்னிக்காக நீங்கள் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு நீங்களே ஹேர் பண்ணுறதுங்கிறது பாசிபிளே கிடையாது இல்லைங்களா? ஆமாம், பண்ணவே முடியாது. அது பண்ணலாம்ண்ணா, சைடெல்லாம் நானே பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு வேணால் நீங்கள் பண்ணலாம், ஒரு பர்ஃபெக்டாக உங்களால் பண்ண முடியுமானா இல்லைங்களா? ஒரு கேர் வாஷ் பண்ணிக்கலாம். சரி. உங்களுக்கு ஏர் வாஷ் பண்ணாலும் அந்த ஃபயரோட இது ஸ்ட்ராங்னஸ் இருக்குண்ணா, உங்களுக்கு போகாது. ஒவ்வொருத்தரும் குளிச்சதுக்கப்புறம் கேட்பாங்க போயிடுமா அப்படின்னு. இருக்குண்ணா. ஸோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணோம்னா அது போயிடும் ஆட்டோமேட்டிக்காக இல்லைங்களா? இல்லை, ஏர் வாஷ் பண்ணால் இருக்குண்ணா. இருக்குங்களா? இல்லை அந்த ஹீட்டு வந்து இறங்கிருக்குங்களா? ஹீட்டு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மேலே அந்த பிசர் ஸ்ட்ராங்னஸ் இருக்கு, அந்த பிசர் இருக்குது இல்லைண்ணா, அது இருக்கிற வரைக்கும் இருக்குண்ணா. மேக்ஸிமம் 15 நாள் இருக்குண்ணா. 15 நாள் 20 நாள்ண்ணா. சரி, எனக்கு இந்த ஹேர் வாஷ் நம்ம பண்ணும்போதுங்க, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படிங்கும்போது காஸ்டியூம் நல்லா மாற்றிட்டு வந்துட்டு இங்கேயே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி விட்டுருவீங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு அப்படியே லைட்டாக போய்க்கலாம் இல்லைங்களா? ப்ரோ எகைன் உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். 6382067500. டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். சரி. சரிண்ணா. எழுந்திரிச்சுக்கோங்க. நீங்கள் சாட்டர்டே சண்டே டயர்ட் ஆயிடுவீங்களா? நிறைய நைட்டு 11 மணி வரைக்கும் கடையில் உட்கார வச்சுருவானுங்கண்ணா. ரொம்ப டயர்டாக இருக்கும். எல்லா நாளுமே உட்கார வச்சுருவானுங்கண்ணா. ஆனால் வேலைக்கு போயிட்டு வர பசங்களும் இருக்காங்க, அவங்களுக்காக டைம் வெயிட் பண்ணி நீங்கள் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்பைடர் ஆக்ஸ் தான். ஓகே ப்ரோ, இது எதுக்காக? சும்மா ஸ்டைலுக்கு தானே. ஓகே, முடிக்கு வந்து கொஞ்சம் லுக் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். போகணும். ஓகே.
இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது இந்த ஹேர் கட் தான் அப்போ. ட்ரெண்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு பசங்களுக்கு கட்டி விட்டேன். அந்த பசங்களுக்கு ஃபேடு கட்டணும். ஓகேங்களா, அதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு. சின்ன ஸ்கூல் பசங்களே அதுதானே கேட்குறாங்க. ஸ்கூல்லேயே அந்த மாதிரி வெட்டினா தெரியாதுண்ணா, அட்டாக் மாதிரி தெரியும். அவனுங்க அதையே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறானுங்க.